بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அவனுடைய பெயரை கூறியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சுபஹுத் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் சுபஹுடைய ராத்திபத்தான சுன்னத்தான முன் 2 ரக்காத்தையும் தொழுவதற்கு சாத்தியமாகவில்லையானால் அதை எப்பொழுது அவன் நிறைவேற்றுவான், எப்பொழுது அதை அவன் கதா செய்வான்? அத்தோடு வமா ஹுக்மு அதாஇஹா ஃபில் பைத், அவனுடைய அந்த தொழுகையை, அந்த ஃபஜ்ருடைய முந்தைய 2 ரக்காத்துக்களையும் ஃபர்லான தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகு வீடு சென்று அந்த 2 ரக்காத்தையும் தொழுவது கூடுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யஜூசுல் இன்சான் இதா ஃபாதத்துஹு சுன்னத்துல் ஃபஜ்ர் கப்ல ஸலாத்துல் ஃபஜ்ர், ஒரு மனிதனுக்கு ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகை, ஃபஜ்ரு தொழுகையை தொழுவதற்கு முன்னால் தவறிவிட்டால், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அதை நிறைவேற்றுவது அவனுக்கு இருக்கின்றது. எப்பொழுது ஃபஜ்ரு தொழுகையை தொழுது முடிந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய ஹதீஸில் வந்திருக்கின்ற தஸ்பீஹாத்துகளை ஓதி முடிந்ததற்கு பின்னால் தொழுவது அவனுக்கு இருக்கின்றது. மேலும் வலஹு யுஅஹிருல் கலா இலா துஹா, ஆனால் துஹா தொழுகை நேரம் வரை அதை தாமதிப்பது அவனுக்கு ஜாயிஸ் ஆகும். இதா கான யஹ்ஷா யன்சா அவ் யன்ஷகில அன்ஹா, அவன் மறப்பதை பயந்தால் அல்ல அதை விட்டும் வேறு விடயங்களில் பராக்காகுவதை பயந்தால் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் அதை அவன் தொழுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த தொழுகையை பொறுத்தவரையில் வீட்டிலே தொழுவதான் மிக ஏற்றமானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸலாத்தில் மர்இ ஃபி பைத்திஹி, ஒரு மனிதனுடைய தொழுகை அவனுடைய வீட்டிலே தொழுவதான் சிறப்பு. இல்லல் மக்தூபத்த, ஃபரலாக்கப்பட்ட தொழுகையை தவிர. ஃபரலாக்கப்பட்ட தொழுகை பள்ளிக்கு சென்று கூட்டாக தொழுவதுதான் சிறப்பு. ஆனால் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவதுதான் சிறப்பு என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பள்ளியிலே தொழுகை நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்று அறிந்தால், அவனுமோ ஃபர்லான தொழுகையிலே கலந்து கொள்ள நாடியவனாயிருக்கும் நிலையில் ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை தவிர வேறு தொழுகை அவனுக்கு கிடையாது. அவனுடன் பள்ளிக்கு விரைந்து பள்ளிக்கு செல்வது அவன் மீது கடமையாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இதா சமிஅத்துமுல் இகாமத்த, தொழுகை நிறுத்தப்பட்டதை நீங்கள் செவியுற்றால், ஃபம்ஷூ இலா ஸலா, தொழுகைக்காக நீங்கள் சாதாரணமாக நடந்து செல்லுங்கள். நடந்து செல்கின்ற பொழுது அலைக்குமுஸ் ஸக்கீனா வல் வகார், கண்ணியத்தையும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள். வலா துஸ்ரிஉ, அவசரப்பட்டு ஓடி செல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். ஃபமா அதரக்தும், கிடைத்ததை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அமா ஃபாத்தக்கும், தவறியதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே சுபஹுடைய முந்திய சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகையை தொழுவதற்கு முன்னால் தொழுகின்ற வாய்ப்பு இருந்தால் தொழுது கொள்ள வேண்டும். வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லாத போது
ஃபரதான தொழுகையை தொழுவதற்கு பிறகு தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பள்ளியிலே தொழுவதை விட வீட்டிலே பொதுவாக சுன்னத்தான தொழுகையிலே தொழுவதால் சிறப்புக்குரியது என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.